இரவுல வீட்டுக்குள்ள வந்த பாம்பு வெளிய போக தெரியாத எந்த இடத்துல மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. வணக்கம் மக்களே! நான் உங்கள் அஜித். நம்ம எடப்பாடி ஏடிஎஸ் டிப்போகிட்டருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அவங்க வீட்டு கதவுக்கு பின்னாடி வந்து ஒரு பாம்பு சுருண்டு படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. அங்க போய் பார்த்தோம். வீட்டு சமையல் கட்டுக்குள்ள வந்து அந்த பாம்பு இருந்தது கதவுக்கு பின்னாடி. உள்ள இருந்தது வந்து ஒரு ஸ்பெக்டிகல் கோப்ரா, அதாவது நாகப்பாம்பு. இவங்க குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த பாம்பை பார்த்துருக்காங்க. குழந்தைங்கள பார்த்துட்டு பயந்து இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே சுருண்டு படுத்திருந்தது. இந்த மாதிரி பாம்புகள் நம்மளை மாதிரி ஆட்களை பார்த்தா கண்டிப்பாக பயந்து இந்த மாதிரி இடத்துல தஞ்சம் அடையும். அதனால் நாம் வசிக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை வந்து நாம் தான் தூய்மையாக வச்சுக்கணும். அப்புறம் இரவு நேரங்களில் குழந்தைங்கள வெளியே விளையாடக்குள்ள கொஞ்சம் கவனமாக விளையாட விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பாம்புகள் தெரியாத மிதிச்சிட்டா கண்டிப்பாக கடிச்சிரும். அதனால் கவனமாக இருங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பாம்புகள் வந்தால் உங்கள் நியர்பையில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ இல்லை ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கோ கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்குவாங்க. இந்த பதிவு முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக தான். உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் உறவினர்களுக்கோ ஷேர் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம் வசிக்கக்கூடிய இடத்த தூய்மையாக வையுங்க.